வணக்கம். நான் உங்களை விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு ஊறுகாய் கார்லிக் பிக்கிள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ பூண்டு வாங்கி நல்லா உரித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த பூண்டினுடைய பயன்கள்னு பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அந்த பூண்டு எல்லாத்தையுமே என்ன செய்யணும், நம்ம உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மஞ்சள் தூள், ஒரு 3 லெமன் எடுத்துட்டு அதை ஜூஸாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பூண்டுக்கு தேவையான அளவு லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு, மஞ்சள் தூள், உப்பு, அந்த லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊறுகாய் செய்யும்போது கொஞ்சம் தேவைன்னா போட்டுக்கிடலாம். இது பூண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள், எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நாள் அப்படியே வச்சிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் எடுத்து திருப்பி கலந்து விட்டுட்டு திருப்பி அப்படியே வச்சிடணும். இது ஒரு 2 நாள் அப்படியே வச்சுட்டு 3ஆவது நாள் எடுத்து ஒரு கடாயில் இது காயம், நான் கட்டி காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் பொடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல், அப்புறம் கடுகு கொஞ்சம் ஓரளவு அதிகமாக போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ பேனில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் தாராளமாக போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் காயம் வறுக்கலை அப்படின்னா இது பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே என்ன செஞ்சிடணும், இந்த கடாயில் விட்டுறணும். தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு. அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதும் நீங்கள் தாளித்தது மட்டும்தான். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டானது என்ன செஞ்சுருக்கும், நல்லா அமுங்கும், வெந்திருக்கா அப்படின்னு நசுக்கி பார்த்தா தெரியும். அப்போ வெந்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அளவே போதுமானது. இப்போ இந்த டயத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கடுகு பொடி, அந்த பொடியை என்ன செய்யணும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.